ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த சட்னி ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது கூட 4லேருந்து 5 பல் பூண்டு, அப்புறமா அரை மணி நேரம் சூடான தண்ணியில் ஊற வச்ச காஞ்ச மிளகா. நான் 8 காஞ்ச மிளகா சேர்த்துட்ருக்கிறேன். உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சின்னதாக ஒரு துண்டு புளி, அப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இவ்வளவும் சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல நைஸாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த மாதிரி கடுகும் உளுந்தம்பருப்பும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி தக்காளி விழுதை சேர்த்ததுக்கப்புறமா இந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை முழுவதுமாக போகணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுக்கணும். மிதமான தீயில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு சட்னி சூப்பராகவே நமக்கு வந்துட்டு இருக்குது. இது இட்லி, தோசை, சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.